ஷேவாக்கோட விக்கெட் எடுக்க முடியாததால் ஷேவாக்கிடம் விக்கெட்டுக்காக பிச்சை எடுத்த ஷோய்ப் அக்தர் 2004 இந்தியா பாகிஸ்தானுக்கு டூர் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரீஸ்ல முதல் முறையா ஸ்டெம்ஸ்ல லேபிள் மைக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்ல நவஜித் சித்துவும் இம்ரான் கானும் தான் கமெண்டேட்டரா இருந்தாங்க. இந்தியாவோட விக்கெட்டை எடுக்க முடியாம பாகிஸ்தான் திணறிட்டு இருந்தாங்க. நவஜித் சித்து அவர்கள் ஸ்டெம்ப் மைக்ல கேட்ட விஷயத்தை பாட்காஸ்ட்ல பகிர்ந்திருந்தாரு. அவங்களோட மெயின் போலர் ஷோய்ப் அக்தருக்கு போலிங் கொடுத்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஷேவாக்னால புல் ஷாட் கரெக்டா ஆட முடியாது. புல் ஷாட் ஆடினாலே அவுட் ஆயிருவாரு. பாகிஸ்தான் ஃபேன்ஸும் பாகிஸ்தான் டீமும் அதுதான் யோசிச்சாங்க. சோ அந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணாங்க ஷேவாக் கிட்ட. அந்த ஓவர்ல முதல் பால் பவுன்சரா போட்டாரு ஷோய்ப் அக்தர். ஷேவாக் அதை ஆடாம விட்டாரு. அப்போ ஷேவாக் கிட்ட ஓடி போயிட்டு என்னப்பா பவுன்ஸ் ஆட பயமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாரு. ரெண்டாவது பாலும் பவுன்சரா தான் வீசினாரு ஷோய்ப் அக்தர். அது ஷேவாக் தலை மேல இருந்து விக்கெட் கீப்பர் கிட்ட போயிடுச்சு. அப்போ ஷேவாக் கிட்ட போயிட்டு ஷோய்ப் அக்தர் என்னப்பா உனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு வந்திருந்தாரு. மூணாவது பாலும் பாத்தீங்கன்னா பவுன்சருக்காக தான் அட்டெம்ப்ட் பண்ணாரு ஷோய்ப் அக்தர். அது ஷார்ட் பிச் டெலிவரி ஆயிட்டு ஷேவாக்கோட வயித்துல அடிச்சது. ஷேவாக் ஐயோன்னு சொல்லி கத்துனாரு. அப்போ ஷோய்ப் அக்தர் கிட்ட போயிட்டு என்னப்பா கேஸ்ட்ரிக் ட்ரபிளா அப்படின்னு கேட்டாரு. ஷேவாக் தன்னோட கிரீஸ்ல இருந்து நேரா இறங்கி ஷோய்ப் அக்தர் கிட்ட போயிட்டு ஏன்பா நீ போலிங் போடுறியா இல்ல ஒவ்வொரு பாலும் போடும்போது என்னோட விக்கெட்டுக்காக என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறியா, போயிட்டு உன்னால முடிஞ்சா பால் போட்டு விக்கெட் எடு, வாயால விக்கெட் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷோய்ப் அக்தர் கிட்ட ஷேவாக் சொல்லியிருந்தாருங்க. இந்த விஷயத்தை ஸ்டெம்ப் மைக்ல கேட்ட சித்துவும் இம்ரான் கானும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ சித்து அவர்கள் மனசுல நினைச்சாரு தலைக்கு எவ்வளவு தில்லுங்க, பாகிஸ்தான்லயே ஷோய்ப் அக்தர் வந்து முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.